யோசித்து பாருங்க. முன்னாள் முதலமைச்சர் OPS அந்த கூட்டணியில் இருக்கிறார். அதனால் இந்த கூட்டணி தமிழகத்திலே மாற்றத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் ஆட்சி யார் வேணாலும் கொடுக்கலாம் ஐயா. நம்ம ஆட்சியை பத்தி பேசல. அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் இரண்டும் சேர்ந்து ஒரு பலமான தமிழகத்தை உருவாக்குவதற்காக நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த கூட்டணியை தவிர எந்த கூட்டணி நாடு கொடுத்து தனி மனித வழிபாடு கிடையாது. ஒரு மனிதனை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. எல்லாம் ஒன்றாக இணைந்து அதை உருவாக்க வேண்டும் என்றால் நம்முடைய தொண்டர்கள் களத்திலே ஒரு மூச்சாக, ஒரு உயிராக, ஒரு உடம்பாக நீங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் கருவீரர் காமராஜர் ஐயா விருப்பப்படுவாங்க, அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. முயற்சி செய்து அவர்கள் கனவு கண்ட ஆட்சியை நம்மால் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை விதைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் GK வாசன் அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அவரை பத்தி சுதாகர் ரெட்டி ஐயா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன். ஐயா ராணுவ ரகசியத்தை எல்லாம் வெளிப்படையா சொல்லிடாதீங்க, சில விஷயத்தை உள்ளே வச்சிருக்கேன். அது போல மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி ராமதாசன் ரொம்ப மூத்தவர், பெரிய பக்குவார். நம்ம எல்லாம் அரவணைத்து ஒன்றாக போறாங்க. ஏன் வயசுக்கு அவர் வயசுக்கு அவர் உணவுக்கு ஏன் ஒருத்தர் இல்லை, சரிசமமாக 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசும் அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா நடையில் இருக்கிறார். அண்ணன் டிடிவி தினகரன் பற்றி பல இடத்தில் நான் சொல்லிட்டேன். அவரை புகழ வேண்டும் என்பதற்காக இல்லை, அவரை இன்னும் தமிழகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரும் நம்முடைய மேடையில் இருக்கிறார். மேடையில் இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி ஐயா அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் OPS அற்புதமான, நாகரிகமான, எளிமையான ஒரு அற்புதமான மனிதர். அவர் சார்பாக வந்திருக்கக்கூடிய வெள்ளமணி நடராஜன் KKS சமுதாயத்தினுடைய குரலாக ஒரு வேட்கையோடு நின்று கொண்டிருக்கிறார். அந்த குரல் 45 வருஷமா யாருமே கேட்கல. தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த குரலை கேட்பதற்காக தயாராக இருக்கிறது. நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேடையில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர்கள் எல்லோரும் இல்லையா, இவங்க எல்லாம் அருங்காட்சியர் மியூசியத்துல வைக்கணும் இல்லையா. இவங்க எல்லாம் இந்த பீஸ் எல்லாம் கிடையாது, லாஸ்ட் பீஸ் எல்லாம் 1984, 1990, 2000 மாடல். ஏதோ அருங்காட்சியத்துலதான் வரக்கூடிய தலைவர்கள் இவங்களை பார்த்து இது போல இருக்கிறாங்களா, இது போன்று வாழ்ந்திருக்கிறாங்களான்னு பார்க்கக்கூடிய தலைவராக தமிழ் மாநில காங்கிரசுடைய முன்னேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், மிக முக்கியமாக இங்க வந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவாக நன்றி வருகிறார் திருச்சி மாநகர மாவட்ட தலைவர் எங்கள் ரவி அவர்கள் நன்றி கூறுவார்கள். திருச்சி மாநகர மாவட்ட தலைவர் ரவி அவர்கள்